அனைவருக்கும் வணக்கம். ஓம் கணபதியே நமக. ஓம் சிவசக்தியே நமக. அதாவது 18ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி சந்திர கிரகணம் ஏற்படுகிறதுங்க. இந்த சந்திர கிரகணத்துக்கு நாள் 17ஆம் தேதி காலையிலே நமக்கு பௌர்ணமி தேதி ஸ்டார்ட் ஆயிடுது. 18ஆம் தேதி காலையில் 9 மணி 10 நிமிஷம் வரைக்கும் நமக்கு பௌர்ணமி தேதி இருக்குது. இந்த நேரத்தில் இந்த சந்திரன் கிரகணம் பிடிக்கிறது. நமக்கு ஒவ்வொரு ராசிக்குமே எந்தெந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும், எந்த மாதிரி நம்ம அதிலிருந்து அவேர்னஸோடு நம்ம இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. அதாவது இந்த சந்திர கிரகணத்தை நம்ம இந்தியாவில் பார்க்க முடியாது. ஆனால் அமெரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, யூரோப்பு அந்த மாதிரி வெளிநாடுகளில் டைரெக்டாக இந்த நிகழ்ச்சி நடக்குது. அங்கே 17ஆம் தேதி இரவுவே ஸ்டார்ட் ஆயிடுது இந்த பௌர்ணமி தேதி அன்னைக்கு. ஆனால் சந்திர கிரகணம் நமக்கு சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் எல்லா நாட்டுக்குமே பொது தான். அந்த மெயின் ராஜ கிரகங்களே நமக்கு சந்திரனும் சூரியனும் தான். அந்த கிரகங்கள் கிரகணம் பிடிக்கும்போது அதோட இது எஃபெக்ட் நமக்கு எல்லா நாடுகளுக்குமே கண்டிப்பாக இருக்கும். இந்த கிரகணம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க, கிரகணம் பிடிச்ச பின்னாடி ஒரு 15 நாளைக்கு நம்ம ரொம்ப அவேர்னஸோடு இருந்துக்கிறது நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாத்தையுமே நம்ம நல்லபடியாக பார்த்துக்கணும். அதே மாதிரி நமக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் இது பண்ணிக்கிறதுக்காக ஒரு பரிகாரங்கள் எந்த தெய்வ வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதாவது ராகு இப்போ உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் இருக்குது. 18ஆம் தேதி நமக்கு அந்த சந்திரனை பிடிக்க போகுது, சந்திர கிரகணம் பண்ண போகுது. சந்திரன் இப்போ புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கும். அப்போ அந்த பூரட்டாதி நட்சத்திரம் குரு நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால நம்ம கடவுள் வழிபாடு, தெய்வ வழிபாடு பண்ணால் நமக்கு இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளிவர முடியும் ஈஸியாக. அப்போ நமக்கு இந்த பௌர்ணமி ஆரம்பிக்கிறது இது பார்த்திங்கன்னா 17ஆம் தேதி செப்டம்பர் மாதம் காலையில் 11 மணி 22 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் காலையில் 18ஆம் தேதி காலையில் 9:10 மணி வரைக்கும் 9 மணி 10 நிமிஷம் வரைக்கும் நமக்கு பௌர்ணமி தேதி ஆரம்பிக்குது. இந்த சந்திர கிரகணம் எப்போ பிடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி காலையில் 6 மணி 10 நிமிஷத்துக்கு அந்த கிரகணம் பிடிக்குது. சந்திர கிரகணம் காலையில் அது தீவிரம் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மணி 46 நிமிஷம் வரைக்கும் மிக தீவிரமாக அந்த சந்திர கிரகணம் பிடிக்கும். அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிரகணம் விடுவதற்கு 10 மணி 15 நிமிஷம் வரைக்கும், அடுத்த காலையில் 10 மணி 15 நிமிஷம் வரைக்கும் நமக்கு இந்த சந்திர கிரகணம் இருக்குது. அப்போ இந்த சந்திர கிரகணத்தில் பார்த்திங்கன்னா எந்த இதில் நடக்குது அப்படின்னா, இப்போ மீன ராசியில் தான் ராகு உட்காந்துருக்கு. இந்த நீர் ராசியில் ராகு உட்காந்துருக்கிறது மீனத்தில். அங்கே நமக்கு இந்த சந்திர கிரகணம் நடக்க போகுது. அப்போ நீர் ராசியில் இந்த சந்திர கிரகணம் நடக்கிறதுனால நமக்கு என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு பொதுவாகவே அந்த சந்திரன் நீர் காரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் தண்ணினால் நமக்கு கண்டங்கள் ஏற்படலாம், தண்ணியினால நமக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். திடீர்னு மழை அதிகமாகி வெள்ளம் வரலாம், சுனாமி வரலாம். அப்படி மழை இல்லாத தேசங்களில் பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் அப்படின்னா மழையும் அதிகமாக ஒரு சில கண்ட்ரியில் மழை அதிகமாகி வெள்ளங்கள் நிறைய சேதப்படுத்தும். அதே போல் ஒரு சில இதில் மழை இல்லாமல் இது பூமி பிளவடையும், எர்த்துக்குவேக் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் நமக்கு இருக்குது. அதனால் ஒரு சில ராசி லக்னங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், நீர்நிலைகள் போகக்கூடாது, நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இந்த இதை நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக இந்த இது உங்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக தான் ஒழிஞ்சு உங்களை பயன்படுத்துறதுக்காக இல்லை. நான் சொல்கிற இந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த சந்திர கிரகணத்துலேருந்து நம்ம ஈஸியாக நம்ம நம்மளோட உயிரையும் காப்பாற்றிக்கலாம். அதே போல் நமக்கு வர வேண்டிய கஷ்டங்கள்லேருந்து நம்ம வெளிவந்துக்கலாம். அப்போ 18ஆம் தேதி நமக்கு அந்த பொதுவானது நமக்கு சந்திரன் கிரகணம் பிடிக்கிறதுனாலே சந்திரன் மனக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய மனசு எல்லாருக்குமே தேவையில்லாத பிரச்சனைகள், சஞ்சலங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். நமக்கு மூடு மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவிட்டி, திடீர்னு நெகட்டிவிட்டி, அந்த மாதிரி நம்ம மனசு சின்ன சின்ன பிரச்சனைகளை நினச்சி நம்ம தேவையில்லாமல் எமோஷ்னலாக போய் நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய அந்த விஷயங்களை நம்ம நிறைய கஷ்டப்படக்கூடிய இது இந்த சந்திர கிரகணத்தினால நடக்க போகுது. அப்போ நம்ம 18ஆம் தேதி இந்த செப்டம்பர் மாதத்தில் சந்திர கிரகணம் நடக்கிறதுனால நமக்கு என்னென்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மீன ராசியில் நடக்கிறதுனால மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னு இதை சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு ராசியாக இருந்தாலும் சரி, லக்கணமாக இருந்தாலும் சரி, மேச லக்னம் அல்லது மேச ராசி இது உங்களுக்கு சூரிய கிரகணம் 12ஆம் வீட்டில் நடக்குது. அப்போ உங்களுக்கு சந்திரன் எந்த வீட்டு அதிபதியாக வருவார்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்டு அதிபதியாக வர்றதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி தேவையில்லாமல் நீங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நினச்சி டிப்ரெஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 12ஆம் வீடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா
பார்த்திங்கன்னா நமக்கு ஹாஸ்பிட்டலையும் வந்து குறிக்கும், மருத்துவமனையும் வந்து குறிக்கும். அப்போ நமக்கு வந்து தேவையில்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம டென்ஷன் ஆகி நம்ம உடம்ப கெடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் வீணான செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நமக்கு 4ஆம் வீட்டு இது வந்து நமக்கு வந்து தாய், வீடு, வாகனம் அப்படின்னு வந்து இருக்கிறதுனால அம்மாவோட உடம்ப வந்து நம்ம நல்லா கவனமாக பார்த்துக்கணும். அதனால் அம்மாவுக்கு வந்து திடீர்னு உடம்புக்கு முடியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம இமீடியட்டாக கொண்டு போய் அவங்கள பார்த்துக்கிறது நல்லது. அதே போல் நம்ம வாகனங்கள் வந்து தேவையில்லாமல் பழுதாகி நமக்கு வந்து வீண் செலவுகளை வந்து ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் நீங்கள் வந்து டென்ஷன் ஆகாமல் கரெக்டாக இந்த நேரத்தில் நம்ம எப்படி நம்ம வந்து செயல்படணும் அப்படிங்கிறத முன்னெச்சரிக்கையாக இந்த வீடியோவை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் உடம்பை வந்து நீங்கள் பார்த்துக்கங்க. உங்களுக்கு வந்து டிப்ரெஷன் ஆகாமல், ப்ரெஷரை வந்து அதிகப்படுத்திக்காமல் உங்களோட உடம்பை நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் விவாதங்கள் வந்து செய்ய வேண்டாம். வீண் விவாதத்தில் வந்து ஈடுபட்டிங்கன்னா உங்கள் மனசு வந்து ரொம்ப டிப்ரெஷனுக்கு போய் உங்கள் உடம்பு வந்து சரியில்லாமல் போயிடும். அதே போல் வாகனத்தில் செல்லும் போது, வாகனத்தை ஓட்டிகிட்டு போனாலும் சரி, வாகனத்தில் போகும்போதும் சரி, நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக போகணும். ரோட்டில் கிராஸ் பண்ணும்போதும் கவனமாக நீங்கள் வந்து போய்க்கிறது நல்லது. பேச்சில் வந்து மிக மிக கவனம் தேவை. வீட்டில் குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட, வாழ்க்கை துணையிட்ட பேசுகிறதா இருந்தாலும் சரி, உங்களோட பார்ட்னர்ஷிப்பு, அதாவது தொழில் பண்ணுறவங்க, சொந்த தொழில் பண்ணுறவங்க பார்ட்னர்ஷிப்கிட்டையும் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும். சர்வீஸில் இருக்கவங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மேலதிகாரி, உங்களுக்கு கீழே இருக்கவங்கக்கிட்ட, உங்களோட நண்பர்கள்ட்ட எல்லாத்துட்டையுமே பேச்சில் வந்து கவனமாக நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தாலே உங்களுடைய இந்த சந்திர கிரகணத்தை வந்து நீங்கள் வந்து நல்லபடியாக அந்த கிரகணத்துலேருந்து நீங்கள் விலகிடலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அனுமான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அனுமனோட அந்த 108 போற்றியை வந்து சொல்லி நீங்கள் வந்து மனசுக்குள்ளே வேண்டிக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா அனுமான் சாலிசா வந்து கேட்கறதுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அனுமான் சாலிசா வந்து தினமுமே நீங்கள் அந்த ஒரு 15 நாளைக்கு கேட்டுக்கிறது ரொம்பவே உங்களுக்கு வந்து பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். அதுக்கடுத்து ரிஷிபராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் வந்து அந்த இது வந்து கிரகணம் வந்து நடக்குது. அதனால் உங்களுக்கு வந்து தொழிலில், வேலையில் வந்து கொஞ்சம் பல பணப்பிரச்சனைகள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது. அதே மாதிரி நண்பர்கள் வந்து ஏதாவது சொல்கிறாங்க, இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், அங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், இப்படி நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பி ஏமாந்துடக்கூடாது. நண்பர்கள்ட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி ரிலேட்டிவ்ஸும் வந்து உங்ககிட்ட கேட்கலாம், கொஞ்சம் பணம் கொடுங்க, நான் உங்களுக்கு வந்து இவ்வளோ வட்டி போட்டு தர்றேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதுக்கு ஆசைப்பட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்பி வராது. அதனால் நீங்கள் நண்பர்கள்ட்ட, ரிலேட்டிவ்ஸ்கிட்ட வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. வீணான பேராசை பிடிக்காமல் நீங்கள் வந்து இருக்கிற இதை வந்து கவனமாக கொண்டு போய்க்கிறது நல்லது. சொந்த தொழில் பண்ணுறவங்க வாடிக்கையாளர்கிட்ட வந்து கவனமாக பேசிக்கோங்க. அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டை வந்து உடனே உங்களால் இமீடியட்டாக முடிக்க முடியாது. அதில் சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ப்ராஜெக்டை முடிக்கக்கூடிய சூழ்நிலை வந்து வரும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து 11ஆம் இடம் அப்படிங்கிறதுனால காலில் வந்து பிரச்சனைகள் ஏற்படலாம், எலும்புகளில் அடிபடலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து வலிக்கு விட்டு விழுகக்கூடிய வாய்ப்புகளும் வந்து இருக்குது. திடீர்னு வந்து கால் வலி ஏற்பட்டு உங்களால் எந்த வேலையும் பண்ண முடியாமல் அளவுக்கு நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடிய பாக்கியங்கள் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. அதாவது கஷ்டங்கள் வந்து உங்களுக்கு இருக்குது. வாகனங்களும் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எங்கேயாவது ஒரு முக்கியமாக ஒரு மீட்டிங் போகணும்னு போய்கிட்டு இருப்பீங்க. போய்கிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு வந்து அது சடனாக நின்று போய் உங்களுக்கு வந்து அந்த டென்ஷன் அதிகமாக கொடுத்து அதனால நீங்கள் வந்து மனசு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய வாய்ப்புகளும் வந்து இருக்குது. வீண் செலவும் வந்து இருக்குது. அதனால் அந்த வண்டியை நீங்கள் கேரேஜில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டாக்ஸியை பிடிச்சி நீங்கள் ஓடி போய் உங்களோட ஆஃபீஸ் வேலையை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் நண்பர்கள்ட்ட எச்சரிக்கையாக இருங்க. வீட்டில் இருக்கவங்ககிட்ட, வீட்லேயும் தண்ணியில் போகும்போது நீங்கள் வந்து தண்ணியில் வந்து வேலை செய்யும் போதும் கவனமாக இருக்கிறது நல்லது. ஸ்லிப்பாகி கீழே விழுந்து காலில் அடிபடக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால் வீண் செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு வந்து அந்த இது வந்து துர்க்கை அம்மனோட வழிபாடு, துர்க்கை அம்மன் பாடல்களை கேட்டுக்கிறது, அதே மாதிரி அந்த மகிஷாசுர மர்தினியோட அந்த இதை வந்து நீங்கள் அந்த ஸ்லோகத்தை வந்து கேட்டுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அது துர்க்கை அம்மனை நீங்கள் வழிபாடு பண்ண உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளிவரலாம். மிதுன ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல வந்து பாக்கியஸ்தானத்தில் வந்து தொழில் ஸ்தானத்தில் வந்து அந்த இது வந்து கிரகணம் வந்து ஏற்படுது. அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடமாகிய அந்த சந்திரன் வந்து 2ஆம் இடமாக வர்றாரு உங்களுக்கு. அதனால் செய்யும் தொழிலில் வந்து உங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் இருக்கலாம். அதே மாதிரி இது வேலையில் இருக்கவங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய, திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து வேலை இடமாற்றம் பண்ணுறதோ, திடீர்னு வந்து உங்களுக்கு வேலையில் வந்து நிறைய வேலைகளை கொடுத்து உங்களை எக்ஸ்ட்ரா வேலை வாங்குறதோ, அந்த மாதிரி சில கஷ்டங்கள், பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு இருக்கும். அதனால் சொந்த தொழில் பண்ணுறவங்க ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா ஒரு டெசிஷனை வந்து எடுக்கிறது இந்த நேரத்தில் ஒரு முக்கியமாக நம்ம வந்து நம்மளோட தொழிலை வந்து விரிவுபடுத்தலாம், கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா போட்டு அதை மிஷின் வாங்கலாம், இது வாங்கலாம், அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருந்தால் இந்த ஒரு 15 நாளைக்கு தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் தொழிலுக்கு வந்து முக்கியமான டெசிஷன் எடுக்கிறது வந்து நல்லது. வேலை செய்கிற இடத்துல வந்து உங்களுக்கு மேலதிகாரிகள்ட்டையும் கீழே
மேல் அதிகாரிகள்கிட்டையும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. பேசும்போது கடுசான பேச்சு இல்லாமல், கடுமையான பேச்சு இல்லாமல், நிதானமாக பேசி போகிறது உங்களோட வாழ்க்கையில் வந்து உங்களோட வேலையை வந்து பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகும். அதே மாதிரி கவர்மெண்ட்டில் ஏதாவது டேக்ஸ் கட்டணும், ஏதாவது ஒரு இது கட்டணும் அப்படின்னு சொன்னால், நம்ம மின்சார கட்டணம் இதெல்லாம் கட்ட வேண்டிய பாக்கி இருந்ததுன்னா, அதனால் உங்களுக்கு வந்து வீண் தண்ட செலவுகளும் ஃபைன் போடக்கூடிய இதுவும் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அரசாங்கத்துக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்டக்கூடிய கட்டணமெல்லாம் கரெக்டாக பார்த்து கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து அவங்களுடைய தகப்பனுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா முட்டி வலி, முதுகு வலி, இடுப்பு வலி இந்த மாதிரி வலிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணபதி வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது. அந்த கணபதி பாடல்களை கேட்குறது நல்லது. 108 போற்றியையும் நீங்கள் வந்து டைம் கிடச்சா நீங்கள் வந்து அந்த கணபதியை வந்து 108 போற்றி சொல்லி வழிபாடு பண்ணிக்கிறது உங்களுக்கு வந்து உங்களோட செய்யக்கூடிய தொழிலையும் வேலையிலையும் உடம்புல வந்து வரக்கூடிய நோய்களும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நல்லாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கடகராசி, கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு வந்து இந்த நிகழ்ச்சி வந்து கிரகணம் வந்து பிடிக்குது. அதுவும் இல்லாமல் உங்களுடைய லக்கணாதிபதியாக இருக்கட்டும், ராசி அதிபதியாக இருக்கட்டும், அவரே சந்திரன், அவருக்கே வந்து கிரகணம் ஏற்படும் போது உங்களுடைய மூடு வந்து எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களோட லக்கணாதிபதி ராசி அதிபதியை வந்து சந்திரன் இருக்கிறதுனால உங்களுடைய எனர்ஜி லெவல் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு டவுன் ஆன மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். நம்ம என்ன செஞ்சாலும் நமக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டமே கிடைக்க மாட்டுது, கடவுளோட பிராப்தமே கிடைக்க மாட்டுது அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன கோவங்கள் வந்து உங்கள் மனசுக்குள்ளே அதுவாக உங்களுக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. அதனால் நீங்களும் வந்து சொந்த தொழில் பண்ணுறவங்க முக்கியமான முடிவுகளை அந்த 15 நாளைக்கு தள்ளி போடுறது நல்லது. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல யாருக்கிட்டையும் வந்து நீங்கள் வந்து வீண் வம்புக்கோ வாக்குவாதமோ செய்யாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடம் பாக்கியஸ்தானமாக இருக்கிறதுனால, தகப்பன் ஸ்தானமாக இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய தகப்பனுக்கு வந்து திடீர்னு உடம்புக்கு முடியாமல் நீங்கள் வந்து அவருக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய செலவுகளும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் அவரை வந்து நீங்கள் நல்லா அவங்க தகப்பனையும் நீங்கள் கவனித்து பார்த்துக்கிறது நல்லது. நீங்கள் வந்து உங்களோட மனசில் வந்து சின்ன சின்ன நெகட்டிவ் எண்ணங்கள் வந்து நிறைய வரும் இந்த சமயத்தில். ஏன்னா சந்திரனே வந்து கிரகணத்துக்கு பிடிச்சறதுனால உங்களோட மனசு முழுவதுமே சந்திரன் தான். நீங்களே உங்கள் லக்ன அதிபதியாக வர்றதுனால உங்களுடைய மைண்டு எல்லாமே சந்திரன் தான் ஆதிக்கம் செலுத்துவார். அதனால் நீங்கள் வந்து சின்ன சின்ன நெகட்டிவிட்டியை பற்றி நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா அது வந்து அப்படியே நடந்துடும். அதனால் நெகட்டிவாக திங்க் பண்ணாமல் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். கொஞ்சம் பொறுமையாக இருந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டையுமே கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. நீங்கள் வந்து எந்த கடவுள் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவ வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. சிவனுடைய 108 போற்றி வந்து படிக்கலாம். அப்படி இல்லைன்னா சிவ அந்த ஸ்லோகத்தையும் படிக்கலாம். நமச்சிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க, அந்த வதை வந்து நீங்கள் வந்து படிக்கிறது உங்களுடைய நெகட்டிவிட்டி எண்ணங்கள் வந்து உங்கள் மனசில் வராமல் காப்பாற்றும். அதே போல் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் உங்கள் மைண்டு வந்து கொஞ்சம் சரியாக வேலை பார்க்குறதுக்கு உதவி செய்வார் சிவபகவான். சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல வந்து கிரகணம் பிடிக்குது. அதே மாதிரி 8ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு கிரகணம் பிடிக்கிறதுனால உங்களுக்கு 12வது இதாக வந்து கடவுள் வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்து கடவுளாக வந்து சிம்ம ராசியில் வந்து உங்களுக்கு சந்திரன் வந்து வருவார். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடம் அப்படிங்கும்போது உங்கள் உடம்பை வந்து கவனமாக பார்த்துக்கணும். உங்களுக்கு வந்து வாகனத்தில் போகும்போதும் வாகனத்தை ஓட்டும் போதும் ரோடை கிராஸ் பண்ணும்போதும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி ஃபைனான்ஸ் விஷயத்தில், பணம் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. திடீர்னு போய் நமக்கு வந்து வட்டி கிடைக்குது, இது கிடைக்குதுன்னு ஷேர் மார்க்கெட்டில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கஷ்டப்படக்கூடிய வாய்ப்புகளும் வரக்கூடிய இது வந்து நேரம் வந்து தெரியுது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு குளம், குட்டை, ஏரி, கிணறு இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து வாய்க்கால் வரப்பு இதெல்லாம் போகாமல் இருக்கிறது நல்லது. அதாவது தேங்கி இருக்க தண்ணி தானே அப்படின்னு நீங்கள் போய் கால் வச்சு வலிக்கு விட்டு விழுகிறதும், அதே போல் தண்ணியில் வந்து எனக்கு ஸ்விம்மிங் தெரியும் அப்படின்னு நீங்கள் வந்து கடல், ஆறு, குளத்தில் வந்து இறங்கி நீங்கள் குளிக்கிறதும் உங்களோடது வந்து உங்கள் உடம்புக்கு வந்து நல்லாகாமல் போயிடும். அதே மாதிரி உங்களுக்கு உயிருக்கே ஆபத்து வரக்கூடிய வாய்ப்பும் வந்து இருக்குது. 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து திடீர்னு விபத்துக்கள் ஏற்படக்கூடியது, திடீர்னு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. ஆனால் அந்த கிரகணம் பிடிக்கிறதுனால நமக்கு அதிர்ஷ்டம் வந்து ஏற்படாது, விபத்து தான் ஏற்படும். அதனால் கவனமாக நீங்கள் வந்து இந்த சிம்ம ராசிக்காரவங்க வந்து சிம்ம லக்னமாக இருந்தாலும் சரி, ராசியாக இருந்தாலும் சரி, ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி சொந்த தொழில் செய்கிறவங்க பார்ட்னர்ஷிப்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும். இப்போ பார்ட்னர்ஷிப்போட சொந்த தொழில் பண்ணுறவங்க அதே மாதிரி வாடிக்கையாளர்கள்ட்டையும் ரொம்ப கவனமாக பேசணும். உங்களால் எதுவும் இப்போதைக்கு ப்ரொடக்ட் பண்ண முடியல அப்படின்னா ஒரு 15 நாள் கழித்து கண்டிப்பாக தந்துடுவேன், அந்த மாதிரி நீங்கள் வந்து பேசுகிறது நல்லது. வீட்டில் வந்து உங்களோட வாழ்க்கை துணையாக இருக்கணும், குழந்தைகள்கிட்டையும் கவனமாக நீங்கள் வந்து பேசிக்கிறது ரொம்ப வந்து உங்களுக்கு நல்லதாக கொடுக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாராயணர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வந்து தப்பிச்சுக்க முடியும். அதுக்கடுத்து கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 7ஆம் வீட்டில் வந்து உங்களுக்கு கிரகணம் பிடிக்கிறதுனால 7ஆம் வீடு அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து நண்பர்கள், நம்மளோட வாழ்க்கை துணை,
அந்த மாதிரி நம்மளோட பார்ட்னர்ஷிப்பு, வாடிக்கையாளர்கள் இவங்க எல்லாருமே வந்து 7ஆம் வீட்டுக்கு சம்மந்தப்பட்டு வருவாங்க. அப்போ உங்களோட வாழ்க்கை துணையோடு நீங்கள் பேசும்போதும் அவங்கள வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. அவங்களுக்கு வந்து திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஏதாவது ஒரு வழக்கு சம்மந்தப்பட்ட வேலையை வந்து இந்த ஒரு 15 நாளைக்கு தள்ளி வச்சுக்கிறது நல்லது. அந்த வழக்கு சம்மந்தப்பட்ட வேலையை நீங்கள் இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்குமே தவிர, அதனால் உங்களுக்கு வந்து டிப்ரெஷன் அதிகமாகுமே தவிர உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து தீராது. அதே மாதிரி நீங்கள் வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், சொந்த தொழில் செய்கிற இடமா இருக்கட்டும், உங்களை நீங்கள் வந்து பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும். குறிப்பாக பெண்கள் ஆண்கள்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனம் தேவை. ஆண்கள் வந்து கன்னிராசி ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட பேசும்போது நீங்கள் வந்து ரொம்ப கவனம் தேவை. இல்லைன்னா வீணால் உங்கள் பேர் வந்து கெடக்கூடிய வாய்ப்புகளும் வந்து உங்களுக்கு இருக்குது. அதனால் கன்னிராசி வந்து ரொம்ப கவனமாக இருங்க. வீட்டில் இருக்கவங்ககிட்ட, தாய் தகப்பன்ட்ட எல்லாத்துட்டையுமே நீங்கள் வந்து அனுசரித்து போயிடுறது நல்லது. வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், தாய் தகப்பனாக இருக்கட்டும், நாத்தனார் இவங்கள அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டையுமே நீங்கள் வந்து அனுசரித்து போயிடுறது நல்லது. பேசுகிற வந்து நிதானம் தேவை. கூடுமானவரை பேசாமல் நீங்கள் மௌனமாக இருந்துட்டு போயிடுறது ரொம்ப நல்லது. வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப கவனமாக இருங்க. யாருக்கிட்டையும் வந்து அசால்ட்டாக பேசுனீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாகி ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால் கன்னிராசி ரொம்ப கவனம் தேவை. நீங்கள் வந்து என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணபதி வழிபாடு பண்ணுறதும், கணபதி போற்றி வந்து சொல்கிறதும் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வீட்டில் வந்து கிரகணம் பிடிக்கிறதுனால 6 அப்படிங்கும்போது நம்மளோட சர்வீஸு, நம்மளோட வேலை, அதே மாதிரி நோய், கடன், இந்த மாதிரி வம்பு வழக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் வந்து 6ஆம் வீட்டில் தான் இருக்கிறனால கிரகணம் பிடிக்கும்போது நமக்கு எல்லாமே அது தலைகீழாக தான் வரும் நமக்கு. அப்போ வேலை செய்கிறவங்க ரொம்ப கவனமாக வேலை செய்யணும். சர்வீஸில் இருக்கிறவங்க, தொழிலில் வந்து எந்த ஒரு டெசிஷனையும் வந்து 15 நாளில் வந்து சொந்த தொழில் பண்ணுறவங்க, பார்ட்னர்ஷிப்பாக போட்டு பண்ணுறவங்களும் நீங்கள் வந்து எந்த ஒரு டெசிஷன் முக்கியமான இதை வந்து காரியங்களை வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து எடுக்காமல் இருக்கிறது நல்லது. தினசரி வேலையில் கூட உங்களோட இது வந்து தடைகள் ஏற்படலாம். தொழிலையும் வந்து கொஞ்சம் முடக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா, சொந்த தொழில் பண்ணுறவங்க, ஆஃபீஸ்லேயே இருக்கிறவங்களே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க, உங்களுக்கு கீழே வந்து வேலை செய்கிறவங்கள வந்து நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா அதை வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியோடு அவங்க செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி சொந்த தொழில் செய்கிறவங்களும் அப்படி தான். அந்த நம்ம ஒர்க்கர் இன்றைக்கி வந்துருவாங்க அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் அவங்க ஏதாவது ஒரு காரணம் காட்டி வராமல் உங்களுக்கு அந்த வேலையை வந்து தடங்கல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அதனால் நீங்கள் வந்து மனசு வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதே போல் நீங்கள் வீட்டில் வேலை செய்யும்போது லேடிஸாக இருக்கட்டும், ஜென்ஸாக இருக்கட்டும், ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஒர்க் பண்ணுறவங்க, அதே மாதிரி வீட்டில் சமைக்கிறவங்க வந்து ஹோட்டலில் சமைக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து அந்த ஸ்டவ் அடுப்புக்கிட்ட, அந்த தீக்கிட்ட, அதே மாதிரி வெஜிடபிள் கட் பண்ணுற அந்த கத்தி, தேங்காய் உடைக்கிற அருவாள், இந்த மாதிரி கூர்மையான பொருட்கள், அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரீஷியனாக இருந்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த கூர்மையான பொருட்களை நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனம் தேவை. அதன் மூலமாக உங்களுக்கு அடிபடக்கூடிய வாய்ப்புகளும் வந்து தெரியுது துலாம் ராசிக்கு. அதனால நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் வந்து ஒத்தையில் எங்கேயுமே போகாதீங்க. அதே மாதிரி பெண்கள் வந்து ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யாரையும் நம்பி கழுத்தில் வந்து தங்க நகை நிறையா போட்டுட்டு போகாதீங்க. திருடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இடையிலே வந்து உங்கள்கிட்ட வந்து கத்தியை காமிச்சு அந்த நகையை பிடுங்கக்கூடிய வாய்ப்பும் வந்து உங்களுக்கு வந்து தெரியுது. அதனால் நீங்கள் வந்து நான் சொன்னது மாதிரி நெருப்பு, அந்த கூர்மையான ஆயுதங்கள், வெஜிடபிள் வெட்டும் போது கூட உங்களோட கையில் வந்து கட்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது விரலில். அதனால் ரொம்ப கவனமாக ஆண்களும் பெண்களும் இந்த கூர்மையான ஆயுதங்களை வந்து உபயோகித்து வேலை செய்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி நீங்கள் வந்து எங்கேயுமே வந்து நீங்கள் அந்த மலைப்பகுதி, அதாவது நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம், அந்த படியில் ஏறி போகிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் மலைப்பகுதியிலலாம் ஏறி போகாதீங்க. அதுவும் வந்து உங்களுக்கு வந்து சில ரிஸ்க்கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இடையில வந்து யாராவது உங்களை மறைச்சு உங்கள்கிட்ட வந்து உங்களுக்கு ட்ரபிள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. சிம்ம ராசியும் அதே மாதிரி தான். மவுண்டனில் நாங்கள் இந்த கொடைக்கானல் சுற்றி பார்க்க போகிறோம், ஊட்டி சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி இந்த துலாம் ராசிக்காரவங்க அந்த மலை பிரதேசங்களுக்கு போகிறதும், அதே மாதிரி மலைப்பகுதியில் உள்ள கோயில்களுக்கு போகிறதையும் இந்த ஒரு 15 நாளைக்கு நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. துலாம் ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து துர்க்கை வழிபாடை வந்து பண்ணுறது ரொம்ப நல்லது. உங்களால் துர்க்கை வழிபாடு பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து துர்க்கை அந்த மகிஷாசுர மர்தினி அந்த பாடலை வந்து நீங்கள் கேட்குறது தினமுமே எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ வந்து கேட்டுக்கிறது ரொம்ப நல்லது. விருச்சிக ராசிக்கு வந்து 5ஆம் வீட்டில் கிரகணம் முடிக்குது. அதனால் 5ஆம் வீட்டில் கிரகணம் முடிக்கிறதுனால மனசு, குழந்தைகள், நம்மளோட பாசம் அனைத்துமே வந்து 5ஆம் வீட்டாக வரதுனால மனசு வந்து ஒரு நிலையில் இருக்காது. நமக்கு வந்து மனசு வந்து அலைபாஞ்சிட்ருக்கோம். யார் கிடையாது வம்பு இழுக்கணும், நம்ம வாழ்க்கை தண்ணியோட சண்டை போடணும், நம்ம குழந்தைங்களோட சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். நிறைய கோபம் வந்து அதிகமாக வரும்.
ஒரு சின்ன பிரச்சனை இதாக கூட அதை பெருசு பண்ணி அதை வச்சு நீங்கள் வந்து கலகம் பண்ணுவீங்க. நீங்களாக வீட்டில் வந்து கலகம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் விருச்சிக ராசிக்கும் விருச்சிக லக்கணத்துக்கும் தெரியுது. அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. பேச்சில் வந்து ரொம்ப நிதானம் தேவை. அதே மாதிரி பணம் விஷயம் கொடுக்குறதா இருக்கட்டும், வாங்குறதா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப பணம் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வாழ்க்கை துணையோட, குழந்தைகளோட கூடுமான வரை வாக்குவாதம் இல்லாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் அமைதியாக போயிடுறது நல்லது. பொறுமையை கையாளுறது விருச்சிக ராசி லக்கணத்துக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குன்னு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக வந்து நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. திடீர்னு வந்து அவங்களுக்கு வந்து நெஞ்சு வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் டைஜஷன் ப்ராப்ளம் சாப்பிட்டுடுது செமிக்காமல் நீங்கள் வந்து கஷ்டப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5ஆம் இடங்கும் போது நமக்கு வயிறு சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளும் நமக்கு வரும். அதனால் நீங்கள் விருச்சிக ராசிக்காரவங்க பணப்பிரச்சனையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வாழ்க்கை துணையோடையும் குழந்தைகளோடையும் பேசும்போதும் நம்ம அக்கம் பக்கத்துக்காரங்களோட பேசும்போது ரொம்ப கவனமாக இருங்க. விருச்சிக ராசி விருச்சிக லக்கணக்காரவங்க தேவையில்லாமல் பிரச்சனைகளுக்கு இது பண்ணி அதன் மூலம் உங்களுக்கு வந்து கஷ்டங்களும் தேவையில்லாத வீண் பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து இத்தனை பிரச்சனைகளிலிருந்து வெளிவரதுக்கு சிவபகவான் வழிபாடு, அந்த சிவனோட இதை படிக்கிறது, நீங்கள் வந்து அந்த சிவசோஸ்திரத்தை படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சிவபகவானோட பாடல்களை கேட்குறது, சிவபகவானோட சோஸ்திரங்களை கேட்குறது ரொம்ப நல்லது. விருச்சிக ராசிக்கு தனுசு ராசி தனுசு லக்கணத்துக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் வீட்டில் வந்து கிரகணம் பிடிக்கிறதுனால உங்களுக்கும் வந்து உங்களோட தாய் சம்மந்தப்பட்ட வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வாகனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்து இருக்கலாம். இதனால் வந்து அம்மாவுக்கு உடம்புக்கு முடியாமல் நீங்கள் வந்து ரொம்ப டென்ஷன் எடுத்து அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அதை பார்த்துக்கக்கூடிய வாய்ப்புகளும், அதே மாதிரி உங்களுக்கு தேவையில்லாமல் அவங்க வண்டியை வந்து நீங்கள் யாருக்கும் வந்து கொடுக்காதீங்க. 2 வீலராக இருந்தாலும் சரி, 4 வீலராக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் தானே நம்ம வண்டி போகட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து டபுள் மடங்கு போட்டு அதை வந்து நீங்கள் கேரேஜில் விட்டு நீங்கள் வந்து அதை வீண் செலவு பண்ணி தான் அதை ரிப்பேர் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக வரும். அதனால் யாரையும் நம்பி உங்களோட வாகனங்களை வந்து நீங்கள் வந்து ஒப்படைக்காதீங்க. வீட்டில் இருக்கவங்ககிட்ட வந்து எந்த ஒரு காரியமும் பேசுகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துட்டையுமே நீங்கள் வந்து ஒப்பீனியன் கேட்டுட்டு உங்கள் மனசுக்கு எது பிடிக்குது, இதை செய்யலாமா வேண்டாமான்னு நீங்கள் வந்து பெரியவங்ககிட்டையும் உங்களோட வாழ்க்கை துணை குழந்தைகள்கிட்ட கேட்டுக்கிறது வந்து நல்லது. அதே மாதிரி உங்களோட உடம்பை வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. கரெக்டத்துக்கு சாப்பிட்டுட்டு கரெக்டத்துக்கு தூங்கி எழுந்திரிங்க. உங்களுக்கும் அதே மாதிரி தான் குளம், ஆறு, கடல், பீச்சுக்கு போகிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் போகக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த சுற்றுப்பயணமும் அந்த கொடைக்கானல், ஊட்டி அந்த மாதிரி மவுண்டெயின் இருக்கிற மாதிரி அந்த மலை பிரதேசங்களுக்கு போகாமல் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி மலை பிரதேசத்தில் இருக்கிற அந்த படிகளில் ஏறி அந்த உச்சியில் இருக்கிற கோயில்களுக்கு வந்து போகிறத வந்து நீங்கள் இந்த ஒரு 15 நாளைக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பொதுவாகவே இந்த வருஷமே வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் கிரகணம் முடிக்கிறது மட்டும் இல்லை, ராகு வந்து இந்த நீர் ராசிலையும் இருக்கிறதுனால நமக்கு வந்து தண்ணினால் பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி மலைச்சரிவுகள் நிறைய ஏற்படும். அப்படிங்கிறது மாதிரி தான் பஞ்சாங்கத்தில் எல்லாத்துலேயுமே வந்து ஆருடம் வந்து கணிக்கப்பட்டிருக்கு. அதனால் கூடுமான வரை அந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் சுற்றி பார்க்க போகிறேன்னு வந்து யாருமே பொதுவாக எல்லா ராசிக்காரங்களுமே போகாமல் இந்த வருஷம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி இருந்துக்கிறது நல்லது. திடீர்னு கடலில் வந்து சுனாமி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால திடீர்னு வந்து வெள்ளங்கள் வந்து நம்ம எல்லா பக்கமும் வந்து வெள்ளங்களில் வந்து உயிர் சேதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் தெரியறதுனால தனுசு ராசிக்காரங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது நான் யாரை வந்து இந்த மாதிரி போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னா சிம்ம ராசி, துலாம் ராசி, தனுசு ராசி இவங்களாம் வந்து இந்த மவுண்டன் பக்கம் போகிறது, ஒட்டி போகிறது, அந்த டூர் போகிறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாமல் நீங்கள் போகிற கூடுமான வரை நீங்கள் ட்ராவல் பண்ணாரதை அவாய்ட் பண்ணி வீட்டில் இருக்கிறதே நல்லது. தனுசு ராசிக்காரவங்க நீங்கள் வந்து எந்த வழிபாடு பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நாராயணர் வழிபாடு, நாராயணரோட மந்திரத்தை கேட்கலாம். அதே மாதிரி வெங்கடேச சுப்ரபாதம் கேட்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து அந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கலாம். இந்த மாதிரி நீங்கள் விஷ்ணு வழிபாடு பண்ணி அந்த விஷ்ணுவோட இதை வந்து சகஸ்ரநாமத்தை வந்து கேட்குறதும் அந்த வெங்கடேச சுப்ரபாதத்தை கேட்குறதும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லதாக தரும். இந்த கஷ்டங்களிலிருந்து வெளிப்பட முடியும். அதே மாதிரி மகர ராசியாக இருக்கட்டும், லக்னமாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து 3ஆம் வீட்டில் வந்து கிரகணம் பிடிக்குது. அதனால் தொழில் செய்கிற இடத்துலையா இருக்கட்டும், அதே மாதிரி உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இடத்துலையா இருக்கட்டும், நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. யாருக்கிட்டையும் பேசும்போது ரொம்ப வந்து கவனமாக பேசணும். நம்ம பேசுகிறது என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத யோசிக்காமல் பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய வாய்ப்புகள் வந்துடும். அதே மாதிரி சொந்த தொழில் செய்கிறவங்க வாடிக்கையாளர்கிட்ட கவனமாக இருக்கணும். சர்வீஸில் இருக்கவங்களும் வந்து உங்கள் கூட இருக்க நண்பர்கள்ட்டையும் மேலதிகாரிகள்ட்டையும் கேட்குறதுக்கு வந்து கவனமாக நீங்கள் வந்து பதில் சொல்கிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா தொழிலையும் சொந்த தொழில் செய்கிற இடத்துலையும் வேலை செய்கிற இடத்துலையும் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து மகர ராசிக்கு வந்து இருக்குது. நண்பர்கள்ட்ட பேசும்போது கூட நீங்கள் விளையாட்டை எதுவுமே பேசாதீங்க. விளையாட்டை பேசுனீங்கன்னா அது வினையாக மாறி அது உங்களுக்குள்ள வந்து அந்த நட்பே வந்து பிரிஞ்சு போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இது அதிகமாக இருக்குது. அவசரப்பட்டு யாரை பற்றியும் எதையுமே வந்து நீங்கள் தெரியாமல் முழுசாக தெரியாமல் தெரிஞ்சாலுமே நீங்கள் சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. ஒருத்தரை பற்றி நீங்கள் அவசரப்பட்டு எதையாவது சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கஷ்டப்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி
உடம்பும் வந்து கொஞ்சம் பாடாப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் வந்து தெரியுது. அதனால் கவனமாக இருங்க மகர ராசிக்காரங்களும். மகர லக்னமாக இருந்தாலும் சரி, நீங்களும் சிவ வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது. உங்களுக்கு 7.5 சனியும் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால நீங்கள் அனுமான் வழிபாடும் பண்ணிக்கிறது, சிவன் வழிபாடும் பண்ணிக்கிறது, அனுமான் வழிபாடும் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளிவந்துடலாம். கும்பத்துக்கு வந்து 2ஆம் வீடு. 2ஆம் வீடுங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா குடும்பம், வாக்கு, தனஸ்தானம்னு வந்து வர்றதுனால நீங்கள் வந்து பணம் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது பர்சனல் லோன் கொடுக்குறாங்க அப்படின்னு போய் நீங்கள் லோன் வாங்கிட்டீங்கன்னா அந்த பர்சனல் லோன்லாம் வந்து கட்டுறதுக்கு உங்களால் பணமே இல்லாத அளவுக்கு உங்களுக்கு வந்து கஷ்டங்கள் வந்துடும். அதனால் லோனை வந்து பர்சனல் லோன் கொடுக்குறாங்க ஈஸியாக கிடைக்குதுன்னு போய் வாங்கிடாதீங்க, கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதே மாதிரி உங்கள்கிட்ட பணம் கையிருப்பு இருக்குது அப்படின்னா யாராவது கேட்குறாங்கன்னு நீங்கள் ஹெல்ப் பண்ண வேண்டாம். ஹெல்ப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பணம் திரும்பி வராது. கடன் கொடுக்க வேண்டாம், வட்டி கிடைக்குன்ற ஆசையில் கடன் கொடுத்தீங்கனாலும் கொடுத்து விட்டு நீங்கள் வாங்கக்குள்ள போதும்னு உங்களுக்கு வந்து கஷ்டங்கள் வந்து அதிகமாயிரும். அதே மாதிரி யார் எது சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்பாதீங்க. யார் எதை சொன்னாலும் நம்பாமல் ஒரு தடவைக்கு 10 தடவை யோசித்து ஒரு இதில் செயல்படுங்க. ரொம்ப யார்கிட்ட பேசும்போதும் கவனமாக பேசுகிறது நல்லது. கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், அதே போல் நம்மளோட வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், வீட்லையாக இருக்கட்டும், வெளியிலையாக இருக்கட்டும், எல்லார்கிட்டையுமே வந்து ரொம்ப கவனமாக பேசணும். அதே போல் சாப்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா பழைய சாப்பாடெல்லாம் கொஞ்சம் சாப்பிடாமல் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆகி உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் செலவு வந்து தெரியுது. அதனால் நீங்கள் வந்து பழைய சாப்பாடு, காய்கறி இதெல்லாம் வந்து பழசாக இருக்குது, பரவாயில்ல 2 நாள் தானே இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் எதுவும் சூடு பண்ணி சாப்பிட்ணுன்னு நினச்சி சாப்பிட்றாதீங்க. உங்களுக்கு வந்து அதனால் வீணான மருத்துவ செலவு வந்து ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட உடம்பும் வந்து கஷ்டப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி யாராவது ஏதாவது சொல்கிறாங்க, உங்களுக்கு பிடிக்காதவங்க உங்களோட சண்டையை போட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பற்றி எதுவும் பேசாதீங்க. அவங்கக்கிட்ட கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா அவங்கனால உங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் அதிகமாக ஏற்பட்டு உங்களுக்கு அவமானங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் தெரியுது கும்பராசிக்கு. நீங்களும் வந்து உங்களுக்கும் வந்து கும்பராசிக்கும் வந்து 7.5 சனி நடக்கிறதுனால நீங்களும் அனுமன் வழிபாடு பண்ணுறது நல்லது, சிவ வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது, சிவனோட நாமங்களை கேட்குறது நல்லது, பாட்டை கேட்குறது நல்லது, அனுமான் சாலிசா கேட்குறது நல்லது. அனுமான் கோயிலுக்கு முடிஞ்சால் கோயிலுக்கு போய் நீங்கள் வந்து தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லதாக இருக்கும். சனிக்கிழமை நீங்கள் அனுமார் வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மீனம் ராசி, மீனம் லக்கணமாக இருக்கட்டும், உங்களோட வீட்டில் தான் வந்து கிரகணமே பிடிக்குது. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப மென்டல் டிப்ரெஷன் வந்து உங்களுக்கு அதிகமாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சின்ன விஷயங்கள்லாம் வந்து எதிர்பாராமல் உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த வேலையை செஞ்சுருவோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த வேலையை முடிக்க முடியாமல் கஷ்டப்படுவீங்க. அதே மாதிரி எங்கேயாவது போகிறோம், இந்த மீட்டிங்க்கு இந்த நேரத்துக்குள்ளே போயிடுவோன்னு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த நேரத்துக்குள்ளே உங்களுக்கு போக முடியாமல் டயத்தை வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து லேட் ஆகி அங்கே போய் எல்லாத்து முன்னாடியும் கஷ்டப்படக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும். அதனால் சொந்த தொழில் செய்கிறவங்களா இருக்கட்டும், அதே மாதிரி ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், எதையுமே வந்து நீங்கள் வந்து வாக்கு கொடுத்துறாதீங்க. நான் இந்த டயத்துக்குள்ளே வந்துடுவேன், நான் இந்த இதில் முடிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி உங்களோட ப்ராஜெக்டெல்லாம் நீங்கள் வந்து அந்த டைம் கேட்டு நீங்களே போய் வாலண்டியராக மாட்டிக்காதீங்க. அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் சொன்ன டயத்துக்குள்ளே உங்களால் செய்ய முடியாமல் அந்த காரியங்கள் தடங்களாகிட்டு போய்கிட்டு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நம்மளால் பண்ண முடியலையே அப்படின்ற கோபத்தை கொண்டு போய் உங்கள் வாழ்க்கை துணைகிட்ட, குழந்தைகிட்ட கொண்டு போய் உங்களோட கோபத்தை கொண்டு வந்து ஆஃபீஸ் கோபமாக இருக்கட்டும், சொந்த தொழில் பண்ணுற இடத்துல வியாபாரமாக இருக்கட்டும், அந்த கோபத்தெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் இருக்கவங்ககிட்ட வந்து காமிச்சிங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். குழந்தைங்களும் வந்து நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கணும். சின்ன குழந்தைங்களை வச்சுருக்கவங்க, அதே மாதிரி யாராவது கர்ப்பிணியாக இருக்கிறவங்க, அந்த மாதிரி பொதுவாகவே கர்ப்பிணியாக இருக்கவங்க, சின்ன குழந்தைங்களை வச்சுருக்கவங்கலாம் வந்து இந்த நான் சொன்ன அந்த டயத்தில் 6 மணிலேருந்து அந்த 10 மணி 17 நிமிஷம் 10 மணி 17 நிமிஷம் வரைக்கும் வெளியில் வராமல் இருக்கிறது நல்லது. தேவையில்லாமல் நீங்கள் வந்து எதுவுமே வாங்க போகிறேன், இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன்னு நீங்கள் குழந்தைங்களை தூக்கிட்டு போகிறதும், யார்கிட்டயாவது டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது, இன்றைக்கி எங்களுக்கு வந்து ஏதாவது நாங்கள் போய் செக்கப் போகணும் அப்படின்னா அந்த நாளை விட்டுட்டு நீங்கள் அடுத்த நாள் போங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அந்த ஏதாவது எமர்ஜென்சி அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து போகலாம். ஆனாலுமே அந்த 10:15 வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் நீங்கள் வந்து எது சாப்பிடக்கூடாது, இது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. மீனராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இதை நான் சொல்லாமல் விட்டுட்டேன். பணம் விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை. குழந்தைங்களையும் உங்களோட வாழ்க்கை துணையையும் வந்து நல்லா பார்த்துக்கங்க. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து கோவப்படாமல் வாங்கி கொடுங்க. உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மீனத்துக்கும் வந்து 7.5 நடக்கிறதுனால அனுமன் வழிபாடு, நீங்கள் வந்து விஷ்ணு வழிபாடு பண்ணணும். நாராயணரோட வழிபாடு, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வந்து நாராயணர் வழிபாடு பண்ணலாம். பொதுவாக நான் யாருக்கு விஷ்ணு வழிபாடு சொல்லியிருக்கணும் அவங்க எல்லாருமே நீங்கள் வந்து அந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கலாம். சகஸ்ரநாமம் கேட்க முடியாதவங்க ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மந்திரத்தை மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட போகிற காரியங்கள் வந்து வெற்றி அடையும்.
அதே மாதிரி நீங்கள் அனுமார் வழிபாடும் வந்து இந்த மீன ராசியும் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா சந்திர கிரகணம் பிடிக்கிறது வந்து எல்லாத்துக்குமே ஒரு பொதுவாக வந்து நமக்கு வந்து ஒரு 15 நாளைக்கு அதோட அஃபெக்ட் வந்து நமக்கு இருக்கும். அதோட எஃபெக்ட் வந்து ஒரு 15 நாளைக்கு இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இது பயமுடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ போடலை. எல்லாருமே வந்து அவங்கவங்களோட உடம்புகளை வந்து கவனமாக பார்த்துக்கிறதும், நம்ம வீட்டில் இருக்க குடும்ப உறுப்பினர்களை கவனமாக பார்த்துக்கிறதும், தாய் தந்தையரை கவனமாக பார்த்துக்கிறதும் நமக்கு வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம வந்து தொழில் பண்ணுறதுக்கு போகிற இடத்துலையும் இருக்கட்டும், தொழில் செய்கிற இடமா இருக்கட்டும், அனைவரிடத்துலையுமே வந்து நமக்கு வந்து நம்மளோட வருமானம் பாதிக்காமல் நம்ம உடம்பையும் நல்லா பார்த்துக்கிட்டு, நம்ம குடும்பத்தையும் நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு, நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன வழிபாடு தானே நான் சொல்லியிருக்கேன். அந்த வழிபாடுகளை வந்து நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த சந்திர கிரகணத்துலேருந்து நீங்கள் வந்து வெளியில் வந்துடலாம். அந்த வழிபாடு பண்ணலே அந்த 15 நாளைக்கு வந்து நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. முடிஞ்சால் அந்த மாதம் முழுவதுமே செப்டம்பர் முடிகிற வரைக்குமே நீங்கள் வந்து செப்டம்பர், அக்டோபர் வந்து நமக்கு